சார், நான் 2 குழந்தைங்களுக்கு தாய் சார். என்ன மாதிரி இருக்கின்ற பெற்றோர்கள் யாரை நம்பி தெரியுமா சார் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு பஸ்ஸில் அனுப்புகிறோம்? அந்த நிர்வாகத்தை நம்பி தான் சார் நாங்கள் அனுப்புகிறோம். அந்த நிர்வாகம் எங்கள் பிள்ளைங்களை வச்சு பணம் சம்பாதிக்கணும் தான் சார் நினைக்கிறாங்களே தவிர அந்த குழந்தைக்கு சரியான பாதுகாப்பு இருக்குதான்னு அவங்க நினச்சி கூட பார்க்கறது கிடையாது சார். நீங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த நிர்வாகத்தை சொல்கிறீங்க. எல்லா பள்ளி நிர்வாகத்தையும் குறை சொல்ல முடியாது. சில பள்ளி நிர்வாகங்கள் சரியில்லை. ஆனால் நான் கேட்குறேன், அந்த பள்ளியில் தான் கொண்டு போய் சேர்த்துட்டு என் பிள்ளை மம்மின்னு சொல்லணும், டாடின்னு தான் சொல்லணும் அப்படின்னு அந்த பள்ளிக்கூடம் எத்தனை கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருந்தாலும் பரவாயில்ல, பஸ்ஸில் எத்தனை பிள்ளைய வச்சு அதில் பஞ்சம் அடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு அனுப்புறது யாரு தாயே? எங்க பிள்ளைங்களாவது நல்ல ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு நாம அதுக்குண்டான வழியை செய்யணுன்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலாவது அந்த ஸ்கூல்ல சேர்க்கிறோம் சார். ஏன்னா எங்களுடைய குழந்தைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தான் சார். இந்த டிரைவர் இருக்காங்களே அவங்களும் ஒரு மனுஷங்க தானே சார். அவங்களுக்கு ஜுரம் வர்றது சகஜம் சார். அவங்களுக்கு ஜுரம் வருதுன்னா போய் மேனேஜ்மெண்ட் போய் சொல்கிறாங்க சார், லீவு வேணும்னு கேட்குறாங்க சார். ஆனால் அதுக்கு நிர்வாகம் சொல்லுது சார், திடீர்னு லீவு கேட்டால் என்ன அர்த்தம், அடுத்த டிரைவரை போகிறதுக்கு இங்கே ஆள் கிடையாது, அதனால நீ எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே போறியோ போய்க்காப்பா, கொஞ்சம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க சார். பள்ளியோட ஆசிரியருங்கிற முறையில் நான் ஒன்று இந்த பேரண்ட்கிட்ட சொல்லிக்கிறேன். இதே மாதிரி பேரண்ட்டு 3 வயசு குழந்தைய கொண்டு எல்கேஜியில் சேர்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வருங்கிறது தெரியுது, ஃபீவர் வந்தால் ஃபிட்ஸ் வருங்கிறது தெரியுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, காலையில் ஃபீவராக இருந்தால் ஒரு டேப்லெட்டை போட்டு ஸ்கூலில் தள்ளிட்டு போயிடுறாங்க. திரும்ப ஃபீவர் ஆன உடனே எங்கள்கிட்ட சொல்லும்போது நாங்கள் ஃபோன் போடுறோம், உங்கள் குழந்தைக்கு ஃபீவராக இருக்குங்க, ஃபிட்ஸ் வரும்னு சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே, வந்து கூட்டிகிட்டு போங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஏற்கனவே டேப்லெட் கொடுத்துட்டோம் பார்த்துக்கோங்க, அதுக்கு தானே உங்களுக்கு மாதம் மாதம் ஃபீஸ் கட்டுறோம். அப்படிப்பட்ட பேரண்ட்ஸு ஒரு 40 வயசு டிரைவரை ஒரு நிர்வாகம் இல்லைப்பா பஸ்ஸில் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு கரெக்ட் டயத்துக்கு சேர்க்கணும், அதனால் நீ ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொன்னால் நிர்வாகத்து மேலே கோவப்படுறாங்களே, இது என்ன சார் நியாயம்? சார், ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அந்த குழந்தை மட்டும்தான் சார் பாதிக்கப்படுது. ஆனால் உடம்பு சரியில்லாத ஒரு டிரைவரை அனுப்புனா அதனால் எத்தனை குழந்தைங்க சார் பாதிக்கப்படுது? ஒரு சில ஸ்கூலில் கிளீனரை கூப்பிட்டு இன்னைக்கு டிரைவர் இங்கே இல்லை, அதனால கொஞ்சம் அது வரைக்கும் போயிட்டு பசங்களை கொஞ்சம் மெல்லமாக கூட்டிகிட்டு வந்து விட்டுடுப்பா, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள கட்டாயப்படுத்துறாங்க சார். இப்படிதான் சார் ஒரு ஸ்கூலில் கிளீனரு பஸ் எடுத்துகிட்டு போனா சார். அந்த கிளீனர் பஸ் எடுத்துகிட்டு போய் என்ன சார் பண்ணாரு, ஸ்பீட் பிரேக் வந்து சார் வேகமாக போய் ஏற்றி இறக்கி சடன் பிரேக் போட்டு நிறுத்தினார் பாருங்க சார். அந்த பஸ்ஸுக்குள்ள 4வது படிக்கிற குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்கு சார். அந்த அடிச்ச வேகத்துல முன்னாடி போய் இடிச்சு அந்த ஸ்பூன் கையில வச்சிருந்து பாருங்க, அது வாயில போய் குத்தி மூக்கு பக்கமா வந்துச்சு சார் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை பஸ்ல வரும்போது பிரேக் போடுறது மனித இயற்கை, ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் பிரேக் போடுறது, அதனால ஸ்பூன் குத்திருச்சு, வருத்தப்படக்கூடிய விஷயம். இது யாரோட பொறுப்பற்றத்தனம்? ஒரு பெற்றோராக இருந்து அந்த தாய் வீட்டில் சாப்பாடு கொடுத்து வயிறு நிறைஞ்சிருச்சு அந்த குழந்தைக்கு, 10 நிமிஷம் கழிச்சு கூட அடுத்த பஸ்ஸில் அனுப்பலாமே அப்படின்னு பொறுப்பு இல்லாமல் அவங்க வேலை முடிஞ்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கொண்டு பஸ்ஸில் தள்ளிட்டு இதுக்கு முழு பொறுப்பு யாரோடது? அந்த குழந்தை மட்டும் கிடையாது சார், அந்த மாதிரி 2-3 குழந்தைக்கு பல்லெல்லாம் விழுந்திருக்கு சார், நெத்தியில் அடிபட்டு சார், கண்ணை கிழிச்சிருக்கு சார். நம்ம பஸ்ஸுக்கு வெளியில நடக்கின்ற ஆக்சிடென்ட்டை பத்தி மட்டும்தான் சார் பேசிட்டு இருக்கோம் நாம. ஆனா அந்த பஸ்ஸுக்குள்ளே நடக்கிற எவ்வளவு பெரிய கொடுமைலாம் நடக்குது தெரியுமா சார் உங்களுக்கு? அதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? நிர்வாகம் அந்த கிளீனர் அனுப்பிச்சது தான் சார் காரணம். அதனால தான் சார் நான் சொல்றேன், குழந்தைகளோட பாதுகாப்புக்கு பொறுப்பு நிர்வாகம் தான் சார். நாங்கள் டெய்லி பலதரப்பட்ட பேரண்ட்ஸை பார்க்குறோம், பலதரப்பட்ட பேரண்ட்ஸோட குழந்தைங்களை பார்க்குறோம். 4500 ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட ரெக்கார்டு இருக்குது, பயோடேட்டா இருக்குது. 2 குழந்தைய பெற்று வச்சுருக்காங்க. ஒரு அசம்பிளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 9 மணிக்கு பெல் அடிச்ச உடனே ஒரு ப்ரேயர் ஆரம்பிக்கும் போது 10 குழந்தை மயக்கம் போட்டு விழுறான். என்னன்னு போய் கேட்டால் சாப்பிட்லைன்னு சொல்கிறான். சரி மயக்கம் போட்டு விழுந்துருச்சு அப்படின்னு நாங்கள் ஃபோன் பண்ணுறோம். ஒரு பேரண்ட் வர்றார், நடந்த உண்மை, நான் ஆசிரியராக பொய் சொல்ல விரும்பலை. ஃபோன் பண்ணவுடனே ஒரு அப்பா வர்றாரு, மிஸ் நீங்களா ஃபோன் பண்ணீங்க? ஆமாங்க சார்,
என் பையன் இந்த ரமேஷ்னு ஒரு பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டானே, அவர் பையனை அப்படி கேட்குறாரு. அப்போ எங்கள்கிட்ட எத்தனையோ ரமேஷ் படிப்பான். இப்போ நாங்கள் கேட்போம் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு 6th நினைக்கிறேன். சரிங்க சார், 6th இங்கே 10 செக்ஷன் இருக்குது, அதில் எந்த செக்ஷன் உங்கள் பையன் படிக்கிறான்? அது அவங்க அம்மாட்ட தான் கேட்கணும். இருங்க ஒரு நிமிஷம், நான் ஃபோன் பண்ணிக்க. பையன் மயக்கம் போட்டு அடித்த பையனை கூப்பிட வர்ற பேரண்ட்ஸ் சொல்கிற விஷயம் இது 6th படிக்கிற அத்தனை டீச்சரையும் நாங்கள் உடனே வாங்க, இந்த பேரண்ட்டோட பையன் எந்த கிளாஸில் இருந்தால் ஒரு மிஸ் சொல்லுவாங்க, மிஸ் அவன் 6th C என்னோட கிளாஸ், என் கிளாஸில் 4 ரமேஷ் இருக்கான், இவர் அப்பா பேர் ராஜேஷ் ஆர் ரமேஷுங்கிறவர் என் கிளாஸில் படிக்கிறான்னு சொல்கிறாங்களே அந்த ஆசிரியர். ஒரு ஆசிரியர் 8 மணி நேரம் கிளாஸில் அது 40 நிமிஷம் இருக்கிற அந்த கிளாஸ் டீச்சருக்கு உள்ள பொறுப்பு ஒரு பெத்த பேரண்ட்ஸுக்கு இல்லையே. ஏன் நாங்கள் பஸ்ஸில் குழந்தைங்கள ஏற்றும் போதும் சரி இறக்கும் போதும் சரி அதில் வரக்கூடிய பாதிப்பு இருந்ததுன்னா உடனே டிரைவர்கிட்டையும் சொல்கிறோம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிர்வாகத்துக்கிட்டையும் சொல்கிறோம். ஆனால் யாரும் வந்து காது கொடுத்து கேட்டுக்கிட்டே கிடையாது சார். இப்படி தான் சார் என் பிள்ளை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் சார். அவனை கூட்டிகிட்டு போய் அந்த வேனில் ஏற்ற போகிறேன். என் குழந்தையோட ஒரு கால் அந்த ஸ்டெப்ஸில் இருக்குது சார், படிக்கட்டில் இருக்குது, ஒரு கால் வந்து தரையில் தான் இருக்குது. ஏறதுக்குள்ளே வண்டி வந்து மூவ் ஆயிடுச்சு சார். மூவ் ஆனதான் குழந்தை வந்து பேலன்ஸ் பண்ண தெரியாம, ஏன்னா ஒன்னாவது படிக்கிற குழந்தை சார், பேலன்ஸ் பண்ண தெரியாம அது மாதிரி பின்னாடி பக்கமா விழ போச்சு சார். நான் பார்த்துட்டு ஐயோ என் குழந்தைன்னு குடுகுடு ஓடி போய் பக்கத்தில் இருக்கவே நான் தாங்கி பிடிச்சிக்கிட்டேன் சார். இதை நான் குழந்தைய கவனிக்காம இருந்திருந்தாலோ அல்லது சரி ஏற்றிட்டோம் நான் போயிடலான்னு கிளம்பி போயிட்டு இருந்தாலோ என் குழந்தையோட நிலைமை என்ன சார் ஆகும்? 2 நிமிஷம் ஆகுமா அந்த குழந்தை போய் தான் சீட்டை பிடிச்சி உட்காந்ததுக்கு அப்புறம் நீ பஸ் எடுக்கிறதுக்கு? அதுக்குள்ள என்ன சார் அவசரம்? என் குழந்தைக்கு ஏதோ ஒன்று ஆயிருந்துச்சு, யார் சார் பொறுப்பு அப்படின்னு கேட்குறேன் சார். அதுக்கு அந்த டிரைவர் சொல்றாரு சார், மா நான் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரிப் முடிச்சுட்டு அடுத்த ட்ரிப் மறுபடியும் நான் போய் பசங்களை கூட்டு விடணும், அதனால எனக்கு டைம் கிடையாது, நீ எது பேச தந்தாலும் நிர்வாகத்திட்ட பேசிக்கோ, ஏன்னா லேட்டா போனா நிர்வாகம் என்ன திட்டம் அப்படின்னு சொன்னாங்க சார். சார் இது மட்டும் இல்லை சார், அந்த ஸ்கூல் பஸ் பார்த்தீங்கன்னா வந்ததுன்னா நடு ரோட்டில் தான் சார் நிறுத்துவாங்க பஸ்ஸை. ஓரங்கட்டி நிறுத்தி பசங்களை இறக்கி விடுவோன்னு செய்யறதே கிடையாது சார். நான் பல முறை டிரைவர்கிட்டையும் சொல்லிட்டேன், அந்த மேனேஜ்மெண்ட்கிட்டையும் சொல்லிட்டேன் சார், கொஞ்சம் ஓரங்கட்டி நிறுத்தி பசங்களை இறக்கி விடுங்க, நடு ரோட்டில் நிற்காதீங்க அப்படின்னு எவ்வளோ தடவை சொல்லிட்டேன் சார். ஆனால் அவங்க காதலியே போட்டுக்கல சார். இந்த மாதிரி சார் ஒரு நாள் என் பிள்ளை அந்த மாதிரி சார் கூட்டிகிட்டு வந்து நடு ரோட்டில் நிறுத்தி இறக்கி விட்டாங்க சார். எதிர்க்க வேகமாக வந்துட்டு சார், என் கண்ணு முன்னாடி நடக்குது சார். நான் குழந்தை நின்று ஐயோ எனக்கு குழந்தைன்னு கத்துறேன் சார். இந்த காலை வந்து அடி எடுத்து வைக்க வரல சார், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார். எனக்கு தகச்சு போய் ஐயோ இன்னும் நடக்க போகுது போச்சு அவ்வளோதான் நம்ம குழந்தை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். அந்த கிரீச்சு ஒரு ஒளியோட வந்து நின்றுச்சு சார். ஐயோ என் புள்ளன்னு மயக்கம் போட்டு வீழ்ந்துட்டேன் சார். நான் கண்ணு தெரிஞ்சு மயக்கெல்லாம் தெரிஞ்சு பார்க்குறேன் சார். என் காதில் ஒன்றுமே கேட்கல சார். என் கண்ணில் மங்களம் என் பிள்ளையோட உருவம் தெரியுது சார், வாய் பேசவே வரல சார். நான் பார்க்குறேன் ஐயோ நம்ம பார்க்குற இந்த நம்ம குழந்தையோட உருவம் நமக்கு உண்மையா இருக்கணும் நிஜமா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டேன் சார். அந்த குழந்தைய வாடா கண்ணுன்னு என்கிட்ட கூப்பிட கூட வாய் வரல சார். கையை மட்டும் அசைக்கிறேன் சார் வாடான்னு. என் குழந்தை கிட்ட வந்துதான் வாரி அணைச்சி ஒரு கதறினப்பா சார், ஒரு கத்து, அது என்னோட உயிரின் ஆழம் வரைக்கும் கத்துறேன் சார் அந்த கத்து. நான் அதுக்கப்புறம் நான் டிரைவர்கிட்டையும் சொல்லிட்டு பதிச்சு போயிட்டு அந்த நிர்வாகத்திட்ட போய் சொல்கிறேன் சார். நான் எத்தனை முறை நான் சொன்னேன் சார், நேர்லேயும் வந்து சொன்னேன், ஃபோன்லேயும் சொன்னேன், எதெல்லாம் நீங்கள் கேட்டிங்களா சார்? இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு சார். என் பிள்ளைக்கு ஏதோ கடவுள் செயல ஒன்றும் நடக்கல, நல்லா இருக்கா சார். ஆனால் நடந்து இருந்ததுன்னா என் பிள்ளைக்கு யார் சார் பதில் சொல்லுவா, என் பிள்ளைய யார் சார் தருவான்னு போய் கேட்குறேன் சார். அதுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் சொல்லுது சார் ஸ்கூலாக ஒரு பதில், அம்மா ஒன்றும் நடக்கலைல்ல எதுக்கு இப்போ வீணா பேசுகிற, நடந்தா பார்த்துக்கலாம் போ அப்படின்றாங்க சார். என் பிள்ளைக்கு ஏதாவது நடந்ததுக்கு அப்புறம் நான் போய் கத்தி என்ன சார் ஆக போகுது, கதறி என்ன சார் ஆக போகுது, என் பிள்ளை எனக்கு திரும்பி வருமா சார்? மிஞ்சி போனால் அந்த நிர்வாகம் என்ன சார் பண்ணோம், சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லும், லட்சம் ரூபாய் கொடுக்குமா சார், அவன் கோடி ரூபாய் கொடுக்கட்டும் சார். ஆனால் அவன் கொடுக்குற அந்த பணம் என்ன பார்த்து அம்மான்னு சொல்லுமா சார்? அந்த பணம் என் பிள்ளை ஸ்கூலுக்கு வந்து என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி அந்த பணம் எனக்கு முத்தத்தை கொடுக்குமா சார்? என் பிள்ளை எனக்கு புலகளையும் கொடுக்கின்ற அந்த இன்பத்தை அந்த சுகத்தை அந்த பணம் கொடுக்குமா சார்? அந்த பணம் அதனால குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்கு பொறுப்பு மேனேஜ்மெண்ட் தான் சார். எங்களது குழந்தை LKG UKG 2 குழந்தை பெண் குழந்தை. அதில் ஒரு குழந்தை LKG படிக்கிற குழந்தை ஸ்கூல் வேன் ஏறி அங்கே பாட்டிலே இறந்துடுச்சு. இது வரைக்கும் ஸ்கூல் நிர்வாகி
சொல்லுங்க. டிரைவர் யாருமே எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஆறுதல் கூட சொல்லவில்லை. அந்த குழந்தை இறந்து போன குழந்தைக்கு இது அக்காவா? அக்கா, இந்த பொண்ணு மூத்த சகோதரி. அந்த 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 அம்மா சொல்ல முடிய வந்த விஷயத்தை இந்த இவங்க சுருக்கமா சொல்றாங்க. சொல்லுங்கம்மா. எப்பவுமே 5:30 மணிக்கு வர வேண்டிய வேனு அன்னைக்கு 4:15 ஆப்போசிட் சைடில் வந்து இறக்கி விட்டாங்க. அவங்க எந்த இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு ஸ்கூல்லேருந்து கொடுக்கவும் இல்லை. நாங்கள் கரெக்டாக 5:30 மணிக்கு வேன் வரும்போது கரெக்டாக 5 மணிக்கு போய் அவங்க அம்மா உட்காந்துருந்து தான் தினமும் பசங்களை கூப்பிட்டுட்டு வருவா. அன்னைக்கு அவங்க எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் 4:15 கொண்டு வந்து இறக்கி விட்ட குழந்தைங்களை எதுக்காக அவங்க ரோடு கிராஸ் பண்ணி விட்டு இருக்கணும் இல்லையா? குழந்தைங்க நிற்கிறாங்களா இல்லையான்றத பார்த்துருக்கணும். டிரைவரும் சரி கிளீனரும் சரி அவங்களுடைய வேலை முடிஞ்சா போதுன்ற நிலைமையில வண்டியை எடுத்துகிட்டு போனாங்க. அது எல்கேஜி படிச்சிருக்கிற குழந்தைக்கு நம்ம வண்டி வருதா இல்லையான்றது தெரியாது. அது போய் முன்னாடி இருக்கிற டயரில் மாட்டிக்கிச்சு. குழந்தை தலை மேலே ஃபுல்லாக டயர் முன் டயர் ஏறி தலை நெசங்கிய கோலத்தில் நாங்கள் இத்தனைக்கும் அந்த ரோடுக்கும் எங்கள் வீட்டுக்கும் 50 மீட்டர் தான் சார் தூரமே, ரொம்ப தூரம் கூட இல்லை சார். இன்னைக்கு அந்த குழந்தை இழந்த நிலைமையில ஸ்ருதி இந்த குழந்தை இறந்துச்சு. ஆனால் அந்த வேனை எரிச்சாங்க. இன்னைக்கு அந்த பள்ளிக்கும் சரி அந்த வேனுக்கும் சரி சின்ன சேதம் கூட நாங்கள் ஏற்படுத்த விரும்பலை. இதை பள்ளி நிர்வாகம் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் வைக்காம இன்னைக்கு ஒரு ஆறுதல் கூட எங்க குடும்பத்துல வந்து பேசல. நாங்க என்ன பண்றோன்றத ஒரு இதுவாகவும் அவங்க ஏத்துக்க இல்லை. எங்க குடும்பம் நில குழஞ்சு நிக்குது அந்த குழந்தைனால. இதுல என்ன விஷயம்னா, குழந்தைய வந்து ஆப்போசிட் சைடில் கொண்டாந்து இறக்கி விட்டு அவங்க வண்டியை விட்டு இறக்கி விட்டாச்சு. இறக்கி விட்ட பிறகு குழந்தை கிராஸ் பண்ணி இந்தாண்ட வந்தது குழந்தையோட தப்பு, நிர்வாகத்தோட தப்பு இல்லை, ஆசிரியர்களோட தப்பு இல்லை, டிரைவரோட தப்பு இல்லை, இவரோட தப்பு இல்லைன்னு சட்டத்துக்கு முன்னாடி பதில் சொல்லலாம். ஆனா தர்மத்துக்கு முன்னாடி பதில் சொல்ல முடியுமா என்பதை அந்த நிர்வாகம் யோசிச்சு பார்க்கணும். ஏன் 5:15 இறக்கி விட வேண்டிய நீங்க 4:15 இறக்கி விட்டீங்க? ஏன் டைரக்ஷன் மாதிரி ஆப்போசிட் சைடில் இறக்கி விட்டீங்க? ஏன் வேலை முடிஞ்சா போறன்னு முன்னாடி இறக்கி விட்டீங்க? ஏன் அந்த குழந்தை அந்தாண்ட பக்கம் கையை பிடிச்சி அழைச்சு கொண்டு போய் கிராஸ் பண்ணி விட்டுட்டு போனான்னா? இந்த கேள்வி எல்லாம் எழ வேண்டும்.